ஃபஸ்ட்டு பார்ட்டு பார்த்துருப்பீங்க. அந்த ஃபஸ்ட்டு பார்ட்டில் கம்ப்ளீட்டாக அந்த டைமிங் செக்ஷனில் டைமிங் செயின்லாம் அவுக்குது எப்படி, உள்ளே இருக்கக்கூடிய பொருள்லாம் என்ன கண்டிஷனில் இருக்குதுன்னு பார்த்தோம். இப்போ செகண்ட் பார்ட்டில் பார்த்தீங்கன்னா செயின் மாற்றுறதை பார்க்க போகிறோம், டைமிங் வைக்கிறத பார்க்க போகிறோம். அந்த ஒன்வே கிளச்சில் ரோலர் புஷ் மாற்றுறதை பார்க்க போகிறோம். அந்த டூல்ஸு செட்டப் எல்லாம் இங்கே நம்ம அப்படியே வச்சுருக்கோம். அடுத்தது பார்த்தீங்கன்னா அவிழ்த்த பொருட்கள், ஸ்டார்டர் பிளேட், மேக்னட், கேம் டோர், ஒன்வே கியர், கேம் ஸ்ப்ராக்கெட், ஸ்டார்டர் செயின், இது எல்லாம் பழசு இருக்குது. ஸ்டார்டர் ஸ்ப்ராக்கெட் எல்லாம் பழசு இருக்குது. அடுத்தது ஸ்டார்டர் செயின் கைடு. நம்ம அந்த போன வாரம் ஒரு லிவர் ஒன்று காட்டோம், டைமிங் செயின் டென்ஷனர் லிவர் அப்படின்னு சொல்லியிருப்போம். அந்த லிவர் ஒன்று காட்டணும். அந்த லிவர் புதுசு வாங்கியிருக்கோம். பார்த்தீங்கன்னா தெரியும், இது வந்து போன வாரம் இந்த போன வீடியோவில் நம்ம அவுத்த லிவர், இதுக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசம் பார்க்க முடியுது. இப்போ இது ஓல்டு, நம்ம தூக்கி போட்டுடுறோம். இப்போ இதை மாற்ற போகிறோம். அடுத்தது பார்த்தீங்கன்னா போர் ரோலரில் என்ன ப்ராப்ளம் இருக்குது அப்படிங்கிறத நான் காட்டியிருந்தேன். இந்த போர் ரோலர் பார்த்தீங்கன்னா இது அவிழ்த்தது, இது புதிய ரோலர். இப்போ ரெண்டுக்கும் உங்களுக்கு வித்தியாசம் தெரியுது, இந்த ரிப் எவ்வளவு இருக்குங்கிறது. ஸோ இப்போ இது எல்லாத்தையும் தான் நம்ம மாட்ட போகிறோம். டைமிங் செயின் ஒரு பிராண்டட் செயின், ஸ்டார்டர் பிளேட் ஆயில் சீல் புதுசு வந்திருக்கு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா டென்ஷனர் வீல் ஒன்று காட்டியிருந்தோம். இந்த பழைய வீல் உடைந்து செயின் ஓடி கண்டான வீலுக்கும் புதிய வீலுக்கும் உங்களுக்கு வித்தியாசம் தெரியுது. ஸோ இது எல்லாத்தையும் தான் இப்போ நம்ம மாற்ற போகிறோம். அதற்கு முன்பு என்ன பண்ணியிருக்கோம்னா, இந்த போர்ஷனில் இருக்கக்கூடிய பேக்கிங், இந்த டைமிங் கேஸ் உட்காருவதற்கான இந்த பேக்கிங் சுத்தமாக க்ளீன் பண்ணியிருக்கோம். ஒரு சின்னதாக நைஃப் போட்டு மார்க் ஆகாத அளவுக்கு இப்படி தான் சுரண்டி எடுத்திருக்கோம். அடுத்தது பார்த்தீங்கன்னா அந்த கேஸ், டைமிங் கேஸ்லையும் கம்ப்ளீட்டாக எல்லாத்தையும் க்ளீன் பண்ணியிருக்கோம். எந்த மார்க்கும் விழக்கூடாது. நீங்கள் வந்து இது போல் கத்தியை வந்து ஹேண்டில் பண்ணக்கூடாது, ஜென்டலாக தான் வந்து ரப் பண்ணி எடுக்கணும். எல்லாம் க்ளீன் பண்ணியிருக்கோம். க்ளீன் பண்ணிவிட்டு உள்ளே இருக்கக்கூடிய கரோஷன், இந்த பிக்கப் காயில் பார்த்தீங்கன்னா நிறைய கரோஷன் ஆகிருந்தது. வண்டி மிஸ்ஃபயர் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா. அப்போ அந்த பிக்கப் காயிலே என்ன பண்ணியிருக்கோம்னா, நம்ம லைட்டாக எமரி ஷீட் போட்டு க்ளீன் பண்ணி பக்காவாக ஏர் வாஷ் பண்ணி ஏர் பிடிச்சி வச்சுருக்கோம். இப்போ இது எல்லாமே இந்த செட்டிங்ஸ் மாட்டுறதுக்கு ரெடியாக இருக்குது. அடுத்து இப்போ நம்ம செயின் உள்ளே போடுறத பார்ப்போம். இப்போ இந்த டைமிங் செயின், புது செயின் எடுத்துடுறோம். புது செயின் பார்த்தீங்கன்னா இங்கிருந்து இங்கே ஈஸியாக வரத்துக்கு ஒரு வயர் லைட்டாக ஜென்டலாக ட்விஸ்ட் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த செயினை அப்படியே இன்சர்ட் பண்ணிட்டோம். இந்த பக்கம் வந்துடுச்சு. இப்போ அப்படியே இழுக்க போகிறேன். இப்போ செயின் இங்கே வந்துடுறது தெரியுது. சேஃப்டிக்கு இது நம்ம வந்து இந்த பக்கம் ஒர்க் ஆரம்பிக்கிற வரைக்கும் இது இப்படியே இருக்கலாம். ஒரு வேளை செயின் வந்து உள்ளே திரும்ப போயிடுச்சு அப்படின்னா நம்ம இழுத்துக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். அடுத்தது பார்த்திங்கன்னா புதிய போர் ரோலர். இந்த போர் ரோலர் வந்து இந்த செயினுக்கு கைடு மாதிரி. இப்போ என்ன பண்ண போகிறோம்னா, இந்த போர் ரோலர் வந்து போரில் இந்த இடத்துல மவுண்டிங் ஆகுது உள் சைடு. இதை வந்து இன்சர்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி புதிய ரோலர், கம்பெனி ரோலராக இருந்தாலும் ஒரு சில ரோலரில் பிரச்சனை வருது. அப்போ அதில் உட்காரக்கூடிய போல்டு ஃப்ரீயாக இருக்கா அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணிக்கிறோம். இப்படி போல்டை இன்சர்ட் பண்ணிவிட்டு சுற்றி விட்டு பார்க்குறோம். ஒரு சில நேரங்களில் இது டைட்டாக இருக்கலாம். அது மாதிரி டைட்டாக இருக்கும்போது நம்ம உள்ளே மாட்டிட்டு இதுக்கு உள்பக்கமாக இந்த ரோலர் வந்து வெளியில் இருந்து இந்த போல்டில் தான் நிற்க போகுது. அப்போ நம்ம உள்பக்கமாக மாட்டிட்டு இந்த போல்டை போட முடியாமல் ஒரு சிக்கல் வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதனால் நம்ம இப்போ வெளியில் செக் பண்ணிக்கிறோம். அடுத்து போர் ரோலரை வந்து உள்ளே இன்சர்ட் பண்ண போகிறோம். இந்த பக்கம் செயினை லைட்டாக ஓப்பன் பண்ணி பிடித்துக்கிறோம். இந்த இடத்துல கேப் கொடுத்துக்கிறோம். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா
இப்படி பிடிச்சிருக்கேன். இப்போ அப்படியே இன்சர்ட் பண்ண போகிறேன். புதிய ரப்பருங்கிறதுனால ரொம்ப ஈஸியாக உள்ளே போயிடும். அது உள்ளே போயிடுச்சு. இப்போ உள்ளே போனதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும், இங்கிருந்து ஒரு கை, இந்த பக்கத்துலேருந்து கை வந்து சுண்டி விரல் போகும். கொஞ்சம் இது கவனமாக போடணும். இப்போ பார்த்தீங்கன்னா ஜூமன் இந்த ஹோல் ஸ்கர்ட் இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே வரணும். இங்கேப்பா இப்போ பார்த்தீங்கன்னா உள்ளே இருக்கக்கூடிய ரோலர் நகர்றது தெரியுது. இப்போ ஹோல்ஸ் சரியாக இருக்குது. இப்போ இந்த ரோலரை உள்ளே வந்து இன்சர்ட் பண்ணுறேன். இப்போ இந்த ரப்பர் தெரியுது. அப்போ இப்படியே வச்சுட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, பிடிச்சிட்டு இந்த போல்டை அப்படியே உள்ளே செட் பண்ணிடுறோம். இப்போ அந்த ரோலர் உள்ளே இருக்கக்கூடிய ரோலர் இந்த போல்டில் மாட்டிடுச்சு. இது கொஞ்சம் முக்கியமான விஷயம், இது கவனமாக பண்ணணும். இப்போ ரோலர் உள்ளே உட்காந்துடுச்சு. இப்போ நீங்கள் இழுத்து பார்த்தீங்கன்னா இங்கே வரல. இந்த பக்கம் செயினை வந்து ஷேக் பண்ணிங்கன்னா இங்கே வந்து விழுறதுக்கு மாட்டாமல் இருந்தால் இந்த பக்கம் வரும், எஸ்கேப் ஆகி வரும். வரல, ரோலர் மாட்டியிருக்கு. உள்ளே கையால் ரோல் பண்ணி பார்த்தா தெரியுது. அடுத்தது பார்த்தீங்கன்னா கையோட இந்த போல்டை டைட் பண்ணிடுறோம். என்ன விஷயம்னா எல்லாம் மாட்டி முடிச்சுட்டு மறந்துடுவோம், அதனால் கையோட டைட் பண்ணிட்டோம். ஓகே, அடுத்தது இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, டென்ஷனர் லிவர் மாட்டிக்க போகிறோம். இந்த டென்ஷனர் லிவருடைய போல்டு இங்கே இருக்குது, போட்டுடுறோம். டென்ஷனர் லிவர் இப்படி தான் வரும். இந்த டென்ஷனர் லிவர் பொறுத்த வரைக்கும் போன வீடியோவில் சொல்லியிருந்தேன், அது அலுமினியம் கேஸு, இது இரும்பு போல்டு. பெரிய ஸ்பானரை போட்டுக்கிட்டு இல்லை பெரிய டீராலை போட்டுக்கிட்டு ஓவர் டைட் பண்ணக்கூடாது. ஒரு ஜென்ரல் டைட், மீடியம் டைட் தான் பண்ணணும். இல்லைன்னா அலுமினியம் கேஸில் த்ரெட்டு போயிடும். இப்போ இது ஆக்டிவேட்டிங் ஆகுது, இதை பார்க்குறீங்க. அடுத்தது இதில் வரக்கூடிய இந்த டென்ஷனர் ரோலர் போட்டுறோம். எல்லாமே ஃப்ரீயாக ரோல் ஆகுதாங்கிறத நம்ம பார்த்துக்குறோம், செக் பண்ணிக்கிறோம். இப்போ டென்ஷனர் ரோலர் ஃப்ரீயாக இருக்குது. அடுத்தது இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, டைமிங் செட் பண்ண போகிறோம். இப்போ டைமிங் செட் பண்ணுறதுக்கு இந்த டைமிங் மார்க்ஸ், இது மேக்னெட்டோ காட்டுறோம். இந்த மேக்னெட்டோவில் தான் டைமிங் மார்க் இருக்கும். இந்த டைமிங் மார்க்ஸ் சரியாக தெரியணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு மார்க்கர் வச்சு நான் மார்க் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு. இது டைமிங், இதுதான் வந்து வால்வு டைமிங். எஃப்னு இருக்கிறது இக்னிஷனுக்கான ஃபயரிங் பாயிண்ட். அப்போ நம்ம வால்வு டைமிங் செட் பண்ணும்பொழுது இந்த டி மார்க்கில் தான் வைக்கணும். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், ஃபஸ்ட்டு டைமிங் தான் வைக்க போகிறேன். அதனால் வெறுன மேக்னெட்டை, இது வந்து மேக்னெட் கீ அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ இந்த மேக்னெட் கீழே, இந்த மேக்னெட் உள்ள பார்த்தீங்கன்னா ஒரு கீ காடி எடுத்திருக்காங்க. இப்போ இந்த கீ காடி மேக்னெட் கீழே லாக் ஆகிற மாதிரி மேக்னெட் போட்டுறேன். அதனுடைய நட்டை கை டைட் பண்ணிக்கிறேன். அந்த டி மார்க் பார்த்தீங்கன்னா ஏறக்குறைய இந்த இடத்துக்கு வரணும். ஏன்னா அந்த கேஸில் வந்து
இந்த இடத்துக்கு நேராக வர மாதிரி தான் வச்சுருக்காங்க. அதனால் நான் என்ன பண்ண போகிறேன், முன்கூட்டியே மேக்னெட்டை ரொட்டேட் பண்ணி இந்த டீ மார்க் இப்போ இங்கே வச்சுக்கிட்டு இருக்கேன். நம்ம கேஸ் போட்டு பார்க்கலாம். இப்போ மேல் வரக்கூடிய கேஸை போட்டு பார்க்கலாம் சரியாக இருக்கான்னு. அப்படி இல்லைன்னா இன்னும் கொஞ்சம் ரொட்டேஷன் பண்ணுற மாதிரி இருக்கலாம். இப்போ வரல, நம்ம இன்னும் கொஞ்சம் ரொட்டேஷன் பண்ணிக்கிறோம். 14 பிட்டு போட்டுட்டு நம்ம இப்போ இதையும் அவுக்க போகிறோம். இந்த அலைன்கி போல்டையும் அவுத்துற போகிறோம். உள்ளே வந்து ஒரு 14 பைப்பு போட்டுக்கிறோம். மேக்னெட்டை ரொட்டேட் பண்ணதுக்கு கேஸ் உட்காந்துருக்கு. இதை வச்சு லைட்டாக இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், லைட்டாக மேக்னெட்டை ஃபார்வேர்ட் ரிவர்ஸ் பண்ணி அந்த டீ மார்க்கை முதல்ல கொண்டுக்கிறோம். இப்போ ஃபஸ்ட்டு மார்க்கு எஃப் வருது, அடுத்த மார்க்கு டி வருது. இப்போ இந்த டீயில் தான் வச்சு டீ நிற்குது, லைட்டாக மூவ் ஆகுது. இதை நம்ம பிடிச்சி பண்ணணும். ஸோ இப்போ இப்படி வச்சுக்கிறேன். அடுத்தது இப்போ கேம் ஸ்ப்ராக்கெட் செட் பண்ணுறதை பார்க்கலாம். இந்த செயினில் போட்டிருக்கக்கூடிய ஒயர் ரிமூவ் பண்ணிடுறோம். சேஃப்டிக்கு ஒரு போல்டு போட்டு வச்சுக்கிறோம். அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த கேம் ஸ்ப்ராக்கெட், இந்த கேம் ஸ்ப்ராக்கெட்டில் ஒரு 0 அல்லது O அப்படின்னு ஒரு மார்க்கை நம்மளால் பார்க்க முடியுது. இந்த மார்க் இங்கே என்ஜின் ஹெட்டில் ஒரு சின்னதாக ஆரோ மாதிரி எடுத்துருக்கிறது தெரியுது. இந்த ஆரோவுக்கு மேட்சாகிற மாதிரி வைக்கணும். அதற்கு முன்னாடி கேம் ஷாஃப்ட் என்ன பொசிஷனில் இருக்கணுங்கிறத இப்போ நம்ம செக் பண்ணுறோம். கேம் ஷாஃப்ட் பார்த்தீங்கன்னா நியூட்ரல், இப்படி சுற்றினீங்கன்னா ஃப்ரீயாக இருக்கணும். இதுதான் நியூட்ரல். இந்த பொசிஷனில் தான் வச்சு மாட்டணும். ஒருவேளை இந்த ஏதோ ஒரு காரணத்தால் இந்த கேம் ஷாஃப்ட் பிறண்டு போயிருந்துச்சுன்னா இவ்வளவு சுத்தாது. இதுதான் சரியான பொசிஷன். இது ரொட்டேட் ஆயிருந்துச்சுன்னா கண்டிப்பாக சுத்தாது. இப்போ நம்ம செயின் செட் பண்ண போகிறோம். ஒரு சின்ன ஸ்க்ரூ டிரைவரால், கனெக்டர் ஸ்க்ரூ டிரைவரால் உட்கார வைக்கிறோம். இப்போ இந்த ஜீரோ மார்க் கீழே போயிருக்கு. அதனால் என்ன பண்ண போகிறோம், செயினை அப்படியே தள்ளி விடுறோம். இன்னும் தள்ளி தான் இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே கேம் ஸ்ப்ராக்கெட் உட்கார வச்சுருக்கேன். கரெக்டாக 0வும் இந்த ஆரோவும் இந்த 0 தெரியுது. கேஸில் இருக்கக்கூடிய ஆரோ வந்து மேட்ச் ஆகிருக்கு. ஒரு நூல் முன்ன பின்னால் இருக்குது. இப்போ நம்ம இங்கே எப்படி இருக்குங்கிறத பார்க்கலாம். இந்த டைமிங் லைட்டாக ஒரு நூல் நகர்ந்துருக்கு. இது எஃப், இது டி. இப்போ இன்ஸ்பெக்ட் பண்ணுறோம். இப்போ இன்ஸ்பெக்ட் பண்ணும்போது இங்கே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தவறாக தான் இருக்குது. அதனால் இப்போ நான் என்ன பண்ணணும், ஒரு பல்ல அடிஷ்னலாக வந்துடுச்சு. இந்த கேம் ஸ்ப்ராக்கெட் இப்படி ரோலிங் ஆகணும். இந்த டைமிங் அப்படிங்கிற விஷயம் ரொம்ப முக்கியமான விஷயம். இந்த டைமிங் தப்பாக வச்சிட்டோம்னா, இப்போ நான் இங்கே இங்கே வந்து டி மார்க் கொண்டு பார்க்குறேன்.
இதான் டீ, நல்லா உங்களுக்கு டீ தெரியுது. இப்போ இங்கே எப்படி இருக்குது பார்க்குறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இதை இந்த கையில் பிடிச்சிருக்கேன். இங்கே கேம்ஸ் ப்ராக்கெட்டில் இருக்கக்கூடிய ஜீரோவும் இந்த கேஸில் இருக்கக்கூடிய இதுவும் மேட்ச் ஆகிருக்கு. லைட்டாக டீவியேஷன் காட்டுறது கேமரா ஆங்கிள், கேமரா மேலேருந்து நம்ம எடுக்கிறோம். சமமாக பிடிப்பேன், இப்படி இங்கேருந்து பிடி கீழே இருக்குது. ஸோ இதுதான் டைமிங். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியுது மேட்ச் ஆகி. இதுதான் டைமிங். இந்த பொசிஷனில் வச்சு அப்படியே நான் என்ன பண்ணுறேன்னா, அங்கே மேக்னெட் அசையாமல் பிடிச்சிருக்கேன். இந்த போல்டை சேஃப்டிக்கு போட்டுடுறேன். ரெண்டு போல்டு கை டைட் வச்சிட்ருக்கேன். இதை நம்ம டைட் பண்ணிக்குவோம். அப்புறம் அடுத்தது இந்த கேஸ் அவுத்துட்டு உள்ளே செய்ய வேண்டிய வேலைகளை பார்க்கலாம். இப்போ கேஸ் ரிமூவ் பண்ணிடுறோம். இப்போ நம்ம இந்த ஸ்பேனர் போட்டு ஹேண்டில் பண்ணதில் இது கொஞ்சம் டைட் ஆகிருக்கும் கண்டிப்பாக. அதனால் மேக்னெட் எடுத்துட்டோம். அடுத்தது இப்போ நம்ம இந்த புஷ் ராட் போட வேண்டிய வேலையை பார்க்கணும். இந்த புஷ் ராடில் இருக்கக்கூடிய ஓல்டு ரப்பர் ரிமூவ் பண்ணி எடுக்கிறோம். நம்ம இந்த ரப்பர் ரிமூவ் பண்ணிட்டோம். இதில் ஒரு சின்னதாக மார்க் ஆகிருக்கிறது தெரியுது. இப்போ புது ரப்பர் எடுக்கிறோம். புது ரப்பருக்கும் பழைய ரப்பருக்கும் உங்களுக்கு வித்தியாசம் தெரியுது. இப்போ புது ரப்பர் இன்சர்ட் பண்ணிடுறேன். மட்டமாக இருக்கிறது தெரியுது. அதனுடைய போல்டு கை டைட் தான் வச்சுருப்போம். நம்ம ரிமூவ் பண்ணிட்டோம். இப்போ இந்த புஷ் ராடுக்கு ஒரு ஸ்ப்ரிங் கொடுத்துருக்காங்க. நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க, இந்த ஸ்ப்ரிங்கை தூக்கி தூரம் போட்டுட்டு நம்ம பிரேக் ரிட்டர்ன் ஸ்ப்ரிங்கெல்லாம் போடுறாங்க. அதெல்லாம் ரொம்ப தவறான விஷயம். அதற்கான ஸ்ப்ரிங்கு கம்பெனிக்காரங்க என்ன ஸ்ப்ரிங் கொடுக்குறாங்களோ அதை தான் போடணும். இந்த ஸ்ப்ரிங் அதில் உட்காந்துருச்சு. இந்த ஸ்ப்ரிங்கில் கூட ஒரு சின்னதாக விஷயம் இருக்குது. மேலே பார்த்தீங்கன்னா க்ளோஸாக சுற்றிருப்பாங்க. கீழே இருக்கக்கூடிய பகுதி இந்த போல்டில் கரெக்டாக உட்கார்றத பார்க்கலாம். அப்படியே உள்ளே இன்சர்ட் பண்ண வேண்டியதான். இதையும் ஃபுல் டைட் பண்ணிடுறோம். ஃபுல் டைட் அப்படின்னா ஒரு மீடியம் டைட். எல்லாம் அலுமினிய கேஸ், நம்ம ரொம்ப டைட் பண்ணி உடச்சிடக்கூடாது. இதை ஆக்ஷன் பண்ணி பார்த்துக்குறோம். இந்த மாதிரி ஆக்ஷன் ஆகணும். ஓகே, இப்போ எல்லாம் கிளியராக இருக்குது. அடுத்தது என்ன பண்ண போகிறேன், கேம்ஸ் ப்ராக்கெட்டுடைய போல்டு. இந்த போல்டை டைட் பண்ணிக்கிறோம். கை டைட் பண்ணிட்டேன். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஒரு டீராடு 8ஆம் நம்பர் டீராடு போட்டிருக்கோம். அதை நேராக பிடிச்சிடுறோம். பிடிச்சிட்டு இம்பேக்டாக
நம்ம இப்படி தான் பண்ணுறோம். எந்த ட்ரபிளும் இல்லை. புதிதாக வேலை பழகிறவங்க மேக்னெட் போட்டு மேக்னெட்டை பிடிச்சிட்டு இந்த போல்ட்டை டைட் பண்ணணும். மேக்னெட்டை ஸ்டாப் பண்ணிவிட்டு மேக்னெட்டை லாக் பண்ணி பிடிச்சிக்கிட்டு இந்த போல்ட்டை டைட் பண்ணணும். இல்லை உங்களுக்கு அனுபவம் இருக்குன்னா நீங்கள் டீராடை தட்டி கூட டைட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ டைமிங் செக்ஷன் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. செயின் மாட்டியாச்சு, டென்ஷனர் வீல் போட்டாச்சு, லிவர் மாற்றியாச்சு, புஷ்ராட் ரப்பர் மாற்றி புஷ்ராட் உட்கார வச்சிட்டோம். டைமிங் வச்சு கேம் ஸ்ப்ராக்கெட் மாட்டி போல்ட்டு டைட் பண்ணியாச்சு. அடுத்து இப்போ கேம் டோர் போட்டோம்னா டைமிங் செக்ஷனில் வேலை வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சின்னு அர்த்தம். இப்போ கேம் டோருக்கு பார்த்தீங்கன்னா இதில் ஒரு சின்னதாக ஹோல்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த ஹோல்ஸ் வந்து இதில் ஸ்டாப்பர் ஆகணும். ஹெட்டில் இருக்கக்கூடிய ஒரு சின்ன ப்ரொஜெக்ஷன் இருக்குது. இந்த ப்ரொஜெக்ஷனில் ஸ்டாப்பர் ஆகணும். படிஞ்சிடுச்சு. இப்படி உட்கார வச்சிங்கன்னா கிராஸாக இருக்குது. ஸோ இந்த ஹோல்ஸும் அந்த ப்ரொஜெக்ஷனும் கரெக்டாக படிக்கிற மாதிரி பிடிச்சிக்கிட்டு இதற்குன்னு நம்ம ஒரு லாங் போல்டு அவுத்தோம். எங்கே இந்த போல்டு? இந்த வரைக்கும் இந்த போல்டு. இப்போ இந்த போல்டை அந்த பக்கத்துலேருந்து போட போகிறோம். ஒரு மீடியம் டைட் வச்சிருக்கேன். ஒரு மீடியம் டைட் தான் இது. ஃபுல் டைட் பண்ணிங்கன்னா சில நேரங்களில் அந்த பக்கம் டோர் உடச்சிக்கிறது அல்லது போல்டு உடச்சிக்கிறது இதெல்லாம் ஆகும். இப்போ அந்த பக்கம் கரெக்டாக படிந்திருக்கா அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இங்கே பார்த்தீங்கன்னா கிளியராக இந்த டோர் வந்து கிளியராக படிஞ்சிருச்சு. இப்போ அடுத்த செக்ஷன் பார்த்தீங்கன்னா நம்ம இதில் வரக்கூடிய ஸ்டார்டர் கிளச் மேக்னெட் எல்லாம் மாட்ட போகிறோம். மாட்டிட்டு வண்டி ஸ்டார்ட் பண்ண போகிறோம். பார்ப்போம். ஸ்டார்டர் கிளச் அல்லது ஒன் வே கிளச் இது டீட்டெயில் தனியாகவே நம்ம ஒரு வீடியோ போட்டிருக்கோம். தேவைப்படுறவங்க அதை பார்க்கலாம் சமீபத்தில். இதில் வரக்கூடிய இந்த ரோலர் மாற்ற போகிறோம். ஆக்சுவலாக தனியாக ரோலர் கிடைக்காது. இந்த யூனிட் தான் கிடைக்கும். ஆனால் ஓரளவு பிராண்டட், ஒரு சில கம்பெனி பிராண்டட் பார்த்தீங்கன்னா இந்த ரோலர் கிளச் தனியாக கொடுக்குறாங்க. ரோலர் வந்து தனியாக கொடுக்குறாங்க. நான் என்ன பண்ண போகிறேன், அதில் வரக்கூடிய ஸ்ப்ரிங் மட்டும் ஒரிஜினல் ஸ்ப்ரிங்கை விட்டுறேன். ஒரிஜினல் ஸ்ப்ரிங் கேப் விட்டுறேன். ரோலர் மட்டும் நம்ம வந்து ரீப்ளேஸ் பண்ணிக்க போகிறோம். இப்போ ஸோ பழைய ரோலர் இங்கே இருக்குது, புது ரோலர் இங்கே காட்டுறோம். இந்த ஸ்டீல் ரோலர் பொறுத்த வரைக்கும் நமக்கு தேய்மானமெல்லாம் தெரியாது. சின்ன சின்னதாக மார்க்ஸ் இருக்குது. ஒரு பிரிக்கிறோம், சேஃப்டிக்கு இந்த ரோலர் மாற்றிக்கிறோம். பழைய ரோலர் இங்கே போட்டாச்சு. ஏற்கனவே இது டீட்டெயில் நிறையா கொடுத்துருக்கோம். ஃபுல்லாகவே ஒரு வீடியோ கொடுத்துருக்கோம். இப்போ ரோலர் அடிக்கிட்டேன். ஒரு ப்ரிகாஷனுக்கு ஒரு ஜென்டலாக லைட்டாக கிரீஸ் வச்சுக்கிறேன். ஒரு ஸ்மூத் ஆப்ரேஷன் இருக்கணுங்கிறதுக்கு. இது மேலே வரக்கூடிய
ஸ்டார்டர் கியர். இந்த கியர் நம்ம ஏற்கனவே காட்டியிருக்கோம். இப்போ இந்த ஸ்டார்டர் கியரை செட் பண்ணிக்க போகிறேன். மேக்னெட் கையில் பிடித்து ஸ்டார்டர் கியர் மேலே வச்சுட்டு ஆன்டி கிளாக் வைஸில் ரொட்டேட் பண்ணிங்கன்னா இது உட்காந்துரும். இப்போ ஸ்டார்டர் கியரோட மேக்னெட் ரெடி ஆகிடுச்சு. அடுத்தது பார்த்தீங்கன்னா ஸ்டார்டர் பிளேட். இந்த ஸ்டார்டர் பிளேட்டை நம்ம செட் பண்ணிக்கிறோம். ஸ்டார்டர் பிளேட் செட் பண்ணுறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஸ்டார்டர் பிளேட் ஸ்க்ரூவுக்கு பின்னாடி வர வேண்டிய 2 ஓரிங், அந்த ஓரிங் அதிலே இருக்குது. நல்லா இருக்கிறதுனால இப்போ நம்ம அதை மாற்றலை. உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா அந்த ஓரிங் மாற்றிடலாம். ஸ்க்ரூ பண்ணும்போது கீழே விழாமல் இருக்க லைட்டாக கிரீஸ் அப்ளை பண்ணிக்கிறேன். அடுத்து ஸ்டார்டர் பிளேட்டில் இருக்கக்கூடிய பெரிய ஓப்பன் மேல் பக்கமாக வரும். அப்படியே இன்சர்ட் பண்ணுறேன். அந்த ஸ்க்ரூ ஹோல்ஸ்க்கு நேராக வச்சு இன்சர்ட் பண்ணுறோம். அதனுடைய ஸ்க்ரூ 2 த்ரெட்டு ஏற்றிக்கிறோம். சென்டர் ஆகிறதுக்காக 2 த்ரெட்டு ஏற்றிக்கிறோம். இப்போ ஒரு சின்ன மரக்கட்டையால் இதை நம்ம தட்ட போகிறோம். தட்டும் போதே ஸ்க்ரூ ஏற்றி பார்க்குறோம், நேராக தான் வச்சுருக்கோமான்னு. ஸ்க்ரூ ஏறுது, அப்போ நேராக தான் வச்சுருக்கோம். ஜென்டலாக தட்டணும், அலுமினிய பிளேட்டு புரோக்கன் ஆகிடும். இப்போ இது பார்த்தீங்கன்னா மட்டமாக படிஞ்சிருச்சு. இந்த என்ஜின் கேஸ் கூட இது மட்டமாக படிஞ்சிருச்சு. இப்போ இந்த ஸ்க்ரூவை வந்து நம்ம டைட் பண்ணிட போகிறோம். அதுக்கான ஸ்க்ரூ டிரைவர் பிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 30 ரூபா அல்லது 40 ரூபா. இது இம்பேக்ட் ஸ்க்ரூ டிரைவர் பிட் அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா 2 சைஸ் கிடைக்குது, சின்னது பெருசு 2 கிடைக்குது. தேவைக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வாங்கிக்கலாம். அதை நம்ம 8ஆம் நம்பர் டீராட் போட்டுக்கிறோம். இந்த ஸ்க்ரூ நீங்கள் ஒரு கொஞ்சம் நல்லாவே டைட் பண்ணிக்கலாம். இதை ஓகே. டைட் ஆயிடுச்சு. இது மட்டமாக படிஞ்சிருக்கு. அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்ம போன வீடியோவில் ஒரு ஸ்டார்டர் செயின் பேடு ஒன்று இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தோம். இப்போ வாங்கியிருக்கக்கூடிய பேடு வந்து பார்த்தீங்கன்னா இதுதான். இந்த செயின் பேடு 2 வாங்கியிருக்கோம். இந்த பக்கம் 1 வரணும், இந்த பக்கம் 1 வரணும். இங்கே ஒரு பேடு ஜாயின் பண்ணிட்டோம். இப்போ 2 பேடு போட்டாச்சு. அடுத்தது பார்த்தீங்கன்னா ஸ்டார்டர் கிளச். அந்த ஸ்டார்டர் கிளச் செட் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னே ஸ்டார்டர் கிளச்சுக்கான ஆயில் சீல் இப்போ இங்கே காட்டுறோம். இந்த ஆயில் சீலில் ஒரு ஸ்மூத்தாக இதில் வந்து இந்த ஸ்டார்டர் கிளச் உட்கார போகுது. இந்த ஸ்டார்டர் கிளச் உட்காரும்போது இந்த ஆயில் சீல் எதுவும் டேமேஜ் ஆகாமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணுறோம், ஜென்டலாக கிரீஸ் அப்ளை பண்ணிக்கிறோம். அதே போல் ஸ்டார்டர் கிளச்சுடைய இந்த சர்ஃபேஸ்லையும் கிரீஸ் அப்ளை பண்ணியிருக்கோம். இந்த ஆயில் சீல் பொறுத்த வரைக்கும் ஒரு ஜென்ரல் டைட் கையால் அழுத்துனீங்கனாலே போயிடும். சேஃப்டிக்கு ஏதாவது ஒரு சின்னதாக
ஒரு பஞ்சு வச்சு தட்டிக்கலாம் நீங்கள். தட்டுறதே தெரியக்கூடாது. மட்டமாக படிஞ்சிருக்கா பார்க்குறீங்க, மட்டமாக படிஞ்சிருக்கு. அடுத்து இப்போ ஸ்டார்டர் கிளச்சு தூக்கி போட போகிறோம். இப்போ இந்த ஸ்டார்டர் கிளச்சு நம்ம அவிழ்க்கும் போது லாஸ்ட் வீடியோவில் பார்த்தீங்கன்னா செயின் செட் பண்ணி தான் போட முடியும் அப்படிங்கிறத பார்த்தோம் அவுக்கும் பொழுது. அதனால் இப்போ நான் செயின் செட் பண்ணிக்கிறேன். அப்படியே போயிட்டு இந்த மேக்னெட், இங்கே இருக்கக்கூடிய மேக்னெட் கீ காடியில் உட்காந்துடணும். இப்போ மேக்னெட் இங்கே உட்காந்துருச்சு, மேலே ஸ்ப்ராக்கெட் உட்காந்துருச்சு. செயின் கரெக்டாக பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் இந்த கைடில் உட்காந்துருக்கு, அதே மாதிரி இந்த பக்கம் இந்த கைடில் உட்காந்துருக்கு. இப்போ மேக்னெட் நட்டு போட்டு டைட் பண்ண போகிறோம். வாஷர் போட்டுறோம். இதுக்கு 14 ரிங்ஸ் வரும். நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி ஸ்டாப்பர் இருந்தால் ஓகே. ஒரு சவுண்டு மாறிடுச்சு, தெரியுது, டைட் ஆகிடுச்சு. அடுத்தது பார்த்தீங்கன்னா மறக்காமல் இந்த ஸ்டார்டர் செயின் ஸ்ப்ராக்கெட், சின்ன ஸ்ப்ராக்கெட்டுக்குள்ள சர்க்கிளிப் லாக் பண்ண போகிறோம். இப்போ அவிழ்ப்பது தான் கஷ்டம். லாக் பிளேயர் கண்டிப்பாக வேணும். போடுறது கொஞ்சம் ஈஸி தான். போட்டாச்சு. அந்த லாக் க்ரூவில் உட்காந்துருச்சுன்னா இது மாதிரி இது சுற்றும். இப்போ கரெக்டாக மேட்ச் ஆகிடுச்சு. அடுத்தது பார்த்தீங்கன்னா மேக்னெட்டில் ஏதாவது அன்வான்ட் ஏதாவது ஒரு இரும்பு கம்பி அது போல் ஏதாவது இருக்கா செக் பண்ணிக்கிறோம். ஒன்றும் இல்லை. அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த கேஸ் ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சுருக்கோம். இப்போ இந்த கேஸில் பேக்கிங் செட் பண்ண போகிறோம். இந்த பேக்கிங்லாம் பார்த்தீங்கன்னா ஜென்டலாக கிரீஸ் அப்ளை பண்ணால் போகிறோம். சர்ஃபேஸ் க்ளீனாக இருக்குது, பேஸ்ட்டு தேவையில்லை. அவ்வளோதான். இப்போ எல்லாம் செட் ஆகிடுச்சு. இந்த கேஸுக்கான போல்டு 4 போல்டு இங்கே இருக்கு. இன்னொரு டைம் செக் பண்ணிக்கிறோம், எதுவும் இல்லை. இப்போ அப்படியே என்ன பண்ண போகிறேன், கேஸை இன்சர்ட் பண்ண போகிறேன். உட்காந்துருச்சு. அதனுடைய போல்டை போட்டுடலாம். போல்டு பார்த்தீங்கன்னா 4 போல்டும் 2 போல்டு ஒரே சைஸில் வரும். மற்ற 2 போல்டும் பார்த்தீங்கன்னா லென்த் வந்து டிஃப்ரெண்ட் வரும். போல்டு லென்த்து டிஃப்ரெண்ட்டாக போட்டுட்டோம்னா
ஒரு பிரச்சனை வரதுக்கு உள்ளே இருக்க த்ரெட் எல்லாம் ப்ராப்ளம் வரதுக்கு விஷயம் இருக்குது. அதனால் கவனமாக போடணும். போல்டெல்லாம் டைட் பண்ணிட்டோம். மேலே வரக்கூடிய விண்டோ போட்டுடுறோம். இந்த டோர் போட்டுடுறோம். ஸோ இப்போ நியூட்ரல் லைன் வந்து கட் ஆகிருக்கு. ஒயர் சீவி கொடுக்கணும். இன்ஜின் சாக்கெட் சொருகிடுறோம். பெட்ரோல் திறந்துக்கிறோம். ஸோ இப்போ ஸ்டார்ட் பண்ணி பார்க்கலாம். இந்த பக்கம் ஸ்பார்க் பிளக் அடாப்டர் அவுத்துருக்கோம். ஸ்பார்க் பிளக் அடாப்டர் இப்போ மாட்டியாச்சு. இந்த பக்கத்துலேருந்து சாவி ஆஃப் பண்ணியிருக்கேன். இப்போ நான் கிக்கரை கையால் வந்து ப்ரெஸ் பண்ணி பார்க்குறேன். நம்ம வச்ச டைமிங் எல்லாமே கரெக்டாக இருந்தால் கிக்கர் வந்து தடையாகக்கூடாது. ஃபுல்லாக ஒரு ரொட்டேஷன் வரணும். கிக் பண்ணி பார்க்குறேன். சரியாகவே இருக்குது. ஸோ இப்போ நான் தைரியமாக கீ ஆன் பண்ணிவிட்டு ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ இன்னும் நமக்கு 2 வேலை மிச்சம் இருக்குது. ஃபஸ்ட்டு வண்டியிலேருந்து எடுத்து ஆயிலை ஊற்றிடுறேன். இப்போ நான் டெஸ்ட் பண்ணணும். லெவல் வந்துருச்சா பார்க்குறோம். நம்ம அந்த சைடு பார்த்தீங்கன்னா ஸ்டார்டர் பிளேட் அவுத்தப்போ மொத்த ஆயிலும் வெளில வந்துடும். ஸோ இப்போ லெவல் வந்துச்சு. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா அந்த பக்கம் நம்ம ஒரு டைமிங் டென்ஷனர் புஷ் ராடு ஒன்று மாற்றணும். ரப்பர் போட்டு மாட்டணும். அந்த புஷ் ராடுக்கு கீழே ஒரு ஏர்லாக் ஸ்க்ரூ வரும். அதை தான் நிறையா பேர் கவனிக்காமல் விட்டுறது. இப்போ அந்த பக்கம் போகிறோம். நம்ம இங்கே பார்த்தீங்கன்னா கியர் லிவருக்கு கீழே சும்மா கியர் லிவருக்கு கீழே பார்த்தீங்கன்னா ஒரு போல்டு வச்சுருக்காங்க. மேலே ஏற்றுப்பா, மேலே காட்டுப்பா. இந்த போல்டை லூஸ் பண்ணிட்டீங்கன்னா, போல்டை லூஸ் பண்ணி வண்டியை ஸ்டார்ட் பண்ணும்பொழுது ஒரு ட்ரே இப்படி வச்சிடறோம். இப்போ நான் அதை லூஸ் பண்ணுறேன். லூஸ் பண்ணி விட்டுருக்கேன். அடுத்து ஸ்டார்ட் பண்ணிவிட்டு அது வெளியே ஆயில் ஃப்ரீயாக வரணும். அதை பார்ப்போம். நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். கொஞ்சம் ஸ்லோ ஸ்பீடு வச்சுக்கலாம். அந்த போல்டை ரிமூவ் பண்ணுறோம். இந்த பக்கமாக ஆயில் வரணும். ஆயில் ஸ்ப்ரே ஆடுறது தெரியுது. சவுண்டு சுத்தமாக அரெஸ்ட் ஆகிடுச்சு. ஸோ தட் திரும்ப போல்டை போட்டுறோம்.
பார்த்தீங்கன்னா என்ஜின் நைஸாக ஓடிட்டு இருக்கு, வண்டியில் எந்த சத்தமும் இல்லை. இப்போ அந்த நியூட்ரல் லைட் ஸ்விட்ச் மட்டும் கனெக்ஷன் கொடுக்கணும். ஒரு ஸ்ப்ளெண்டர் ப்ரோ, பேஷன் ப்ரோ, சிடி, ஹெச்எஃப் டீலக்ஸ் இந்த டைப் ஹீரோ 100cc மோட்டார் சைக்கிளில் டைமிங் செயின், ஸ்டார்டர் ஒன் வே கிளச், அது ஒர்க் பண்ணக்கூடிய மெத்தட் இப்படி தான். பேட்டரி சார்ஜ் இறங்கிருக்குமா தெரில, செல்ஃப் போட்டு பார்க்கலாம். இப்போ நம்ம இதில் பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான விஷயம், அந்த உள்ள ஸ்டார்டர் கிளச் மாட்டும் பொழுது கிரீஸ் வந்து ரொம்ப லிமிட்டடாக சும்மா பேருக்கு தான் வைக்கணும். அங்கே கிரீஸ் ரொம்ப வச்சோம்னா அந்த கிளச்சு, அந்த ரோலர் வந்து ஸ்ட்ரக் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இன்னும் நம்ம அதில் நியூட்ரல் லைட் ஸ்விட்ச் கனெக்ஷன் கொடுக்கல, அதனால் என்ன பண்ணுறோம், கிளச்சு பிடிச்சிக்கிறோம். ஒரு சவுண்டு இல்லாமல் ஆக இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடித்திருக்கும். இவ்வளோ டீட்டெயிலாக தமிழில் யாரும் வீடியோ பண்ணதா எனக்கு தெரியல. இந்த வீடியோ உங்களுக்கு பயன்பட்டது மாதிரி நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டு இருப்பீங்க. உங்கள் நண்பர்களுக்கும் பயன்படணும். மோட்டார் பொறுத்த வரைக்கும் தூரமாக இருந்து பார்த்தோம்னா எல்லா வேலையும் ரொம்ப பெருசாக தெரியும். ஒரு கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணி பழகிட்டோம்னா எல்லாமே ரொம்ப ஈஸி. இதில் ஒரு சில விஷயங்கள், இந்த டைமிங், இந்த மார்க், இந்த ஒரு சில டெக்னிக் மட்டும் நம்ம கவனமாக கையாண்டோம்னா எல்லா வேலையுமே ஈஸியாக பண்ணலாம் அப்படிங்கிறது தான் விஷயம். உங்களுக்கு பிடித்தது போல் உங்கள் நண்பர்களுக்கும் பயன்படணும், பிடிக்கணும் அப்படின்னு யோசிச்சிங்கன்னா நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். உங்கள் சிவா 11th கியர் தமிழ் மோட்டார் சேனலுக்காக சாலை விதிகளை மதிப்போம், விபத்தில்லா தேசத்தை உருவாக்குவோம். நன்றி, பாய்.